ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கிருஷ்ணன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் முருகனுக்கு இருந்த 48 நாள் பூஜை, நான் முருகனுக்கு படித்த மந்திரம், என் வாழ்க்கையில் நடந்த மிராக்கல்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன். பிரம்ம முகூர்த்த நேரம் பற்றி எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட ஆரம்பித்தேன். முருகனுக்கு 48 நாள் வேல்மாறல் பாராயணம் பண்ணி 48 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுவதற்கான சூழல் இல்லை. ஹாலும் பூஜை அறையும் ஒன்றா இருக்கறனால பெரியவங்க அவங்க தூங்குவாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு போட்டுகிட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியை டெய்லி வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். 2 வேண்டுதல் வச்சுருந்தேன். அதை சின்ன பேப்பரில் எழுதி மடித்து அதை டெய்லி நான் பூஜை பண்ணையில் முருகன் ஃபோட்டோ கீழே வச்சு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வச்சுருவேன். இதில் வேல்மாறல் படிப்பேன், திருப்புகழ் படிப்பேன், 108 டைம் சரவண பவ. இது ரெகுலராக 48 நாளுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக 4 o'clock எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சு 4:20 இதுக்குள்ளே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணி 5:30க்குள்ளே முடிச்சிடுவேன். வேல்மாறல் பாராயண முறை பற்றி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. இதில் சந்தேகங்கள் இருக்கலாம். டெய்லியும் குளிக்கணுமா அப்படின்னா, நான் டெய்லியும் குளிச்சிடுவேன். நமக்கு தெரியும்ல, நம்ம சுத்தமாக இருக்கோம் அப்படின்னா குளிக்கக்கூட வேணாம். சும்மா கை கால் மூஞ்சியை கழுவிட்டு நம்ம மனதார முருகனை நினச்சி விளக்கு போடலாம். அடுத்து கோலம் போடணுமா அப்படின்னு டவுட் வரலாம். சூழல் இருந்துச்சு அப்படின்னா கோலம் போடலாம். நான் எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை, கோலம் போடுவதற்கான சூழ்நிலை இல்லை, அதனால் போடலை. அசைவம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு டவுட் வரலாம். உங்களுக்கான வேண்டுதல் உடனே நடக்கணும் அப்படின்னா அசைவம் சாப்பிடாதீங்க. 48 நாள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத முருகன் நடத்தி கொடுப்பாரு. நானும் அப்படித்தான் 48 நாள் முருகனுக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி 38 days வரை நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டேன். 39வது நாள் சாப்பிடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். சாப்பிட்டுட்டு பயந்துகிட்டே இருந்தேன். முருகனுக்கு முருகன் வேண்டுதலை நிறைவேற்றுவாரா மாட்டாரா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் வச்ச 2 வேண்டுதலில் முழுசாக எனக்கு நடந்த ஒரு திருப்தியை முருகன் கொடுத்தாரு. அதற்கான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம உள்ளத்தை மட்டும்தான் கடவுள் பார்க்குறாரு. நம்ம எது செஞ்சாலும் உள்ள அன்போடு செய்யணும் அப்படின்ற நமக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 48 நாள் கடினமாக விரதம் இருக்கணும், அசைவம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் சூழ்நிலை ஒரு தடவை சாப்பிட்டுட்டேன். ஆனால் அதற்கான பலன் எனக்கு கிடச்சிருச்சு. பயந்துக்கிட்டே இருந்தேன், அதற்கான பலன் எனக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பிரம்ம முகூர்த்த டைமில் வேல்மாறல் படித்து முருகனுக்கு விளக்கு போட்டு பலன் அடையணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய விருப்பம். இப்போ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுமே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி அந்த பலன்கள் அடைஞ்சதை எல்லோரும் இதை பார்த்து எல்லோரும் அவங்களும் பலன் அடையணும் அப்படின்றது மட்டும்தான். என்னோட நிறைவேறின வேண்டுதல்கள் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.